அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் சொல்லப்படுது, குறிப்பாக திருமண வாழ்க்கையில். அதே போல் சனிக்கு ஏன் தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. இத்தனைக்கும் சனி தான் முழு பவர், செவ்வாய் முக்கால் பவர் தான், செவ்வாய் மங்கள காரகன் தான். அப்படி இருந்தும் செவ்வாய்க்கு மட்டும் ஏன் தோஷம்னு எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுது. அதில் ஆட்சி உச்சம், நீச்சம், குரு பார்வை, தசை வராமல் இருத்தல், இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஆனாலும் செவ்வாயை தான் நம்ம தோஷமாக எடுக்கிறோம் திருமண வாழ்க்கையில், ரிலேஷன்ஷிப்பில், குடும்பத்தில். உண்மையிலே பார்க்க போனால் சனி தானே மோசமான கிரகம். பொறாமை, பொய், திருட்டுத்தனம், வஞ்சம், ஏமாத்துறது, விதண்டாவாதம் பண்றது, வாக்குவாதம் பண்றது, இப்படி எல்லா மோசமான மறைமுகமான விஷயத்த பண்றது எல்லாமே சனி தானே. அதுக்கு ஏன் தோஷம்னு முன்னோர்கள் வைக்கல அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு தான் பார்க்க போறோம். அது ஏன் அப்படி வைக்கல அப்படின்னா, செவ்வாய்க்கு ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம், ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுல தன்னை ப்ரூஃப் பண்ணிக்க தன்னோட எனர்ஜியை, எமோஷனை, உணர்ச்சிகளை டக்குன்னு வெளிப்படுத்தும். கோவப்படும், தன்னோட கருத்தை திணிக்கும், ஈகோவை வெளிப்படுத்தும், நான் சொல்றத கேளுன்னு மற்றவங்களை அதிகாரம் பண்ணும், மற்றவங்களை கட்டுப்படுத்தும், உரிமையை பறிக்கும், உரிமை மீற வைக்கும், சண்டை போடும். இப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் செவ்வாயினால பண்ணப்படுது. ஆனா இதே சனிக்கு பார்த்தா, சனிக்கு ஒரு முக்கியமான நேச்சர் என்ன அப்படின்னா, என்னதான் அது தீய கிரகமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல், பக்குவம், சகிப்புத்தன்மை, அடங்கி இருத்தல், விசுவாசம், பொறுத்து போதல், துணை புரிதல், உடன் பயணித்தல், தலைமையிலிருந்து ஒரு ஆர்டரோ ஒரு கட்டளையோ ஒரு வழிகாட்டுதலோ கிடைச்சது, தரப்படுது அப்படின்னா அதை மட்டுமே சின்சியரா ஃபாலோ பண்றது. இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கேரக்டர்கள் குடும்ப வாழ்க்கையில இணக்கமா போறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. திருமண வாழ்க்கையில கணவனோ மனைவியோ அதிகாரம் பண்ணும்போது, ஆணவத்தை வெளிப்படுத்தும் போது, தன்னோட ஈகோவை வெளிப்படுத்தும் போது, தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் போது, அந்த இன்னொரு நபருக்கு சனி நேச்சர் இருந்தது அப்படின்னா அதை ஏத்துப்பாரு, பொறுத்துப்பாரு, தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துவாரு. குறிப்பா நீங்க சில ஃபேமிலிகளை பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க, கேவலமான விஷயத்த செய்வாங்க, ரொம்ப அடிமைப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, நிறைய சொல்ல முடியாத டார்ச்சரை அது கணவனோ மனைவியோ, ஆண் பெண்ணுங்கிறது இங்க வித்தியாசமே இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். அப்படி மோசமா நடந்துகிட்டு இருக்க ஒரு நபருக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு, எல்லா தப்பையும் மன்னிச்சுட்டு, அவங்களுக்காக எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டு, தொடர்ந்து அவங்கள நல்லா வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கை துணை அமைஞ்சிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா சனியோட நேச்சர் இருக்கிறதுனால தான். ஸோ சனிக்கு ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு பிளஸ், ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால என்னதான் சனி மோசமான கிரகமா சொல்லப்பட்டாலும் அது தோஷமா முன்னோர்களால சொல்லப்படலை. நடைமுறையில பார்த்தாலும் அதுதான் உண்மை. நிறைய இடத்துல நம்ம கண்கூட பார்க்குறோம். ஸோ இதனால தான் சனிக்கு தோஷம் இல்லை. ஆனால் சனியோட பொறாமை, பொய், ஏமாத்துதல், இந்த மாதிரி மோசமான மறைமுகமான குறுக்கு வழியில் இருக்கிற குணங்கள் அந்த நபருக்கு மறைமுகமாக வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் செவ்வாயோட எமோஷன்ஸ் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். சனியோட எமோஷன்ஸ் வெளிப்படையாக தெரியாது, மறைச்சிக்கும், ஏமாத்தும், பொய் சொல்லும். ஆனால் செவ்வாய் நிறைய இடத்துல பொய் சொல்லாது, உணர்ச்சி வசப்பட்டு ஈகோவை காட்டிடும், சண்டை போட்டுரும், அடிமைப்படுத்துரும், டைரக்டா தெரிஞ்சிடும், இதுதான்றத வெளிப்படுத்திடும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல டைரக்டா எதிர்ப்போ சண்டையோ வந்துருச்சு, ஈகோவோ வந்துருச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்க்கு போயிடும். ஆனா மறைமுகமா வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே அவங்க லைஃப் கடந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் சனியோட எமோஷனுக்கும் செவ்வாயோட எமோஷனுக்கும் வித்தியாசம். இதனாலதான் செவ்வாய தோஷம்னு சொல்றோம், சனிய தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம். சனியோட தோஷம் தோஷமா வெளிப்படுறது இல்ல, அது வேறு விதமா வெளிப்படுது, குணமா வெளிப்படுது, செயலா வெளிப்படுது, மறைமுகமா வெளிப்படுது. அதைத்தான் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, புணர்வு, இப்படி நிறைய விதங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். மறைமுகமா மறைவா நடக்கிறதுனால சனியோட தோஷம் வெளியே தெரியல, டைரக்டா வெளிப்படையா தெரியறதுனால செவ்வாயோட தோஷம் ஒரு தோஷமா கருதப்படுது, முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல. ஆனா எப்பவுமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, எந்த கிரகம் வலுத்திருந்தா என்ன, எந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா என்ன, எல்லா இடத்துலையும் எது சரி, எது நியாயம், எது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறத பார்த்து அறவழியில செயல்பட்டா, சரியான விஷயத்தை நோக்கி பயணிக்கிற பாதையில நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கிரகத்துக்கான தீய விளைவுகள் எதுவுமே நமக்கு நடக்காது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்போம். அதைத்தான் நம்ம உறுதியா சஜஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி கருத்துக்களை தான் நீங்களும் ஏத்துக்கணும். அது சார்ந்த கருத்துக்கள், நம்பிக்கைகள், பழக்கங்கள், முயற்சிகள், இந்த மாதிரி நீங்க கொண்டு போகும்போது உங்களோட லைஃபும் கண்டிப்பா மாறும்.
இதன் மூலமா உங்கள் ஹாரோஸ்கோப் இன்னும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து பாவத்தையும் எடுத்து டீட்டெயில்டாக எப்படி செயல்படும், பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்தன்மையும் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதுவும் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.